சாக்ஷாத் கிருஷ்ணரே அவர் அவரோட பக்தர்கள் அத்வைதாச்சாரியர் குறிப்பா அவரோட அழைப்பை ஏற்று இந்த கலியுகத்தோட யுகாவதாரமா இந்த கலியுகத்தோட ஆஹ் யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக அவர் இந்த நவத்வீபத்துல பிறந்தார். அவர் பிறந்துட்டு பல 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 லீலைகள், ஆச்சரியப்படத்தக்க லீலைகளை பண்ணியிருக்காரு. சின்ன குழந்தையில இருந்து சில விஷயங்கள் இந்த இடத்துல நடந்த ஒரு சில ரொம்ப சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். சைத்தன்ய மகாபிரபு இங்க இருந்தப்போ அவர் குழந்தையா இருந்தார். அப்போ ஜெகநாத் மிஸ்ரர் ஊருக்கு வந்து முக்கியமான சாதுக்களோ பிராமணர்களோ வந்தா கிரகஸ்தர்களோட தர்மம் என்னன்னா அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களோட பாதங்களை கழுவி அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு தேவையான உணவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா சாதுக்கள் வெளியில சாப்பிட மாட்டாங்க. நம்ம நேத்தே பார்த்தோம், அவங்களோட ஷாலகிராம் பகவானுக்கு நைவேத்தியம் அவங்களே சமைச்சு அவங்களே நைவேத்தியம் பண்ணதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜெகநாத் மிஸ்ரா அப்போ ஊருக்கு ஒரு துறவி ஒரு சாது வந்திருந்தார், கிருஷ்ண பக்தர் வந்திருந்தார், வைஷ்ணவர் வந்திருந்தார். அவருக்கு ஜெகநாத் மிஸ்ரா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு என்னோட மகன்கள் அவருக்கு வந்து அப்ப ரெண்டு சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடி விஸ்வரூபா அப்படின்னு பலராமர் ஏற்கனவே பிறந்திருக்கார். பலராமர் ரெண்டு ரூபத்துல இருப்பார், ஒன்னு விஸ்வரூபா இன்னொன்னு நித்யானந்த பிரபு. ஸோ விஸ்வரூபா அவர் இங்கதான் இருக்கார், சைத்தன்ய மகாபிரபு இங்கதான் இருக்கார். சைத்தன்ய மகாபிரபுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் விஸ்வம்பர, அவங்களோட தாத்தா வச்ச பேர் எக்ஸாக்டா விஸ்வம்பர. மற்ற பக்கத்து வீட்டு பெண்கள்லாம் அவரை கூப்பிடுறது நிமாய் அப்படின்னு சொல்லிட்டு. நிமாய் அப்படின்னா வேப்ப மரத்துக்கு கீழே அவர் பிறந்தார். நிம் நீம் நீம் பெங்காலிலேயே நீம் ட்ரீ தான், நீம் விருக்ஷ. ஸோ அதுக்கு கீழே பிறந்தாலும் அவருக்கு நிமாயின் பேரு. சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிறது அவர் சன்னியாசத்துக்கு அப்புறம் வந்த பேர் அவருக்கு. ஸோ அப்புறம் விஸ்வம்பர இது அவரோட பேர். ஸோ அவர் விஸ்வம்பர அந்த பிராமணர் இப்ப வந்திருக்கார். அவருக்கு ஜெகநாத் மிஸ்ரா எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்தார். மொத்த கிச்சனையும் சாணம் போட்டு மொழுகி அவருக்கு தேவையான விறகு, தானியங்கள், காய்கறிகள், சக்கரை, கோதுமை எண்ணெய் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இவர் சமைக்கிறார். சமைச்சிட்டு அவரோட ஷாலகிராம் பகவான் எல்லாம் பண்ணி நைவேத்தியம் வச்சுட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார். பகவானுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி சாப்பாடு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்காரு, போகாவை நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கார். கண்ணை திறந்து பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு உட்காந்து சாப்பிட்டுட்டு குழந்தை நிமாய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. குழந்தை ஐயோ குழந்தை கண்டாமினேட் பண்ணி எல்லாத்தையுமே கலங்கப்படுத்திட்டா, சுத்தப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றார், அவர் சத்தப்பட்டு என்ன பண்றேன்ட்டு அந்த பிராமணர் சத்தம் போடுறார். அப்போ வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து நிமாயை தூக்கிக்கிட்டு ஐயோ மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு சமாதானம் பண்ணிட்டு சரி ஓகே குழந்தை தெரியாம பண்ணிட்டா விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நிமாயை தூக்கி ஒரு ரூமுக்குள்ள வச்சு மற்ற பெண்கள்லாம் அவரை பார்த்து ரூமுக்குள்ள பூட்டி வச்சிடுறாங்க. நிமாய் ரொம்ப குறும்பு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ இந்த மறுபடியும் மொத்த கிச்சனை ஒரு முறை சமைக்கும் போதும் சமையலறையை சுத்தம் பண்ணணும், சாணம் போட்டு மொழுகணும். மண்பானைகள் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு முறை தான் அதை யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்கு. மறுபடியும் ஜெகநாத் மிஸ்ரா அந்த பிராமணர்கிட்ட வேண்டுறார், தயவுசெய்து இன்னொரு முறை சமைங்க நீங்க ப்ளீஸ், எங்க வீட்டுக்கு நீங்க பிரசாதம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரு பரவாயில்ல நோ ப்ராப்ளம் இருக்கட்டும் பரவாயில்லங்கிறார். சமைக்கிறார். மறுபடியும் ஜெகநாத் மிஸ்ரா அவரை வலியுறுத்தி மறுபடியும் சமைக்க வைக்கிறார். முழுசா மறுபடியும் சமைக்கிறார், மறுபடியும் நைவேத்தியம் வைக்கிறார். மறுபடியும் சைத்தன்ய மகாபிரபு நிமாய் குழந்தை நிமாய் வந்து அதே சாப்பிட்டுட்டு இருக்காரு. பூட்டின கதவுல இருந்து எப்படி வந்தார், எல்லாருமே உள்ள எல்லாருமே தூங்கிட்டாங்க. அவரோட பகவானோட யோக நித்திரையினால யோக சக்தினால எல்லாருமே தூங்கிட்டாங்க. இவர் பூட்டின கதவை திறக்காமையே வந்து சாப்பிட்டுட்டாரு. ஸோ இப்ப குழந்தைய ஜெகநாத் மிஸ்ராக்கு பயங்கர கோவமே வந்துருது, குழந்தைய அடிக்கவே போறார். அப்போ அந்த வைஷ்ணவர் வந்து நோ 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 குழந்தைய அடிக்காத, குழந்தை தெரியாம பண்ணிட்டா, இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடாது, என் பகவான் வந்து நைவேத்தியத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார், இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடாதுங்கிறது கிருஷ்ணரோட விருப்பம், பரவாயில்ல விட்டுரு, குழந்தைய கோச்சுக்காத, எனக்கும் வருத்தம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். இருந்தாலும் மறுபடியும் ஜெகநாத் மிஸ்ரா ஏன்னா இது என்னோட வீட்டுக்கு நல்லதில்லை, என்னோட பரம்பரைக்கே இது நல்லதில்லை, ஒரு பிராமணர் ஒரு வைஷ்ணவர் சாப்பிடாம போறது, ஸோ அதனால நீங்க கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஓகே, ஆல்ரெடி இது வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு, இதுக்கே சமைக்கிறதுங்கிறது 2-3 மணி நேரம் எடுத்துக்கல. ஸோ சாயங்காலம் ஆயிடுச்சு. மறுபடியும் சமைக்கிறேன். இப்ப நிமா எங்கன்னா பக்கத்து வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ மறுபடியும் எல்லாரும் இப்ப ரொம்ப அலர்ட்டா காவல் காத்துட்டு இருக்காங்க நிமாயை வச்சுட்டு. இப்ப மறுபடியும் அவர் சமைக்கிறார், நைவேத்தியம் பண்றார். மறுபடியும் பார்த்தா பகவான் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப அந்த வைஷ்ணவருக்கே கோவம் வந்துருச்சு, ஏன்டா குழந்தை இப்படி பண்ற, எப்ப பார்த்தாலும் எனக்கு இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, உங்க அப்பா சாப்பிடுங்கிறாரு, நீ வந்து கலங்கப்படுத்திட்டு இருக்க, இப்ப எப்படி நான் நைவேத்தியம் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
நிமாய் ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றாரு, என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு கூப்பிட்டது நீதான், இப்ப நான் வந்து சாப்பிட்டதுக்கு என் மேல ஏன் கோச்சுக்கிறீங்க, தப்பு உங்க மேல, நீங்க என்னதானே சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா நான் எங்க உன்னை கூப்பிட்ட உடனே பகவான் உடனே தன்னோட சங்கு சக்கர ரூபத்தையும் புல்லாங்குழல் ஏந்தி அழகா தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தை காட்டுறார். இதை இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், காலம் வரும்போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்போ ஜெகநாத் மிஸ்ராவை பார்த்து அவர் சொல்றார், ஜெகநாத் அந்த வைஷ்ணவர் சொல்ற, ஜெகநாத் மிஸ்ரா நீ ரொம்ப தன்ய, ரொம்ப பெருமை வாய்ந்தவர், நீங்க சாக்ஷாத் நந்தகோபருக்கு சமமானவர். ஸோ கவலையப்படாதீங்க, முழு முதற் கடவுள் உங்க வீட்டுல இருக்கார், என்னோட நமஸ்காரங்கள் நீங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் நமஸ்காரம் பண்றார். ஸோ மகாபிரபு இந்த லீலைகள்ல தன்னோட குழந்தையில இருந்தே அவர் பகவான்கிறத காமிச்சுக்கிட்டே இருந்தார். சச்சிதேவி கர்ப்பமா இருந்தப்பவேவும் இங்க தேவர்களோட நடமாட்டம் தெரிஞ்சது அவங்களுக்கு. தெய்வீகமான சச்சிதேவிக்கு தெய்வீகமான வாசனைகளும் தெய்வீகமான அந்த கொலுசுகளோட சத்தமும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் குழந்தை நிமாய் இருக்கும்போது ஒரு நல்ல பாம்பு அவர் மேல படம் எடுத்தெல்லாம் இருந்த விஷயங்கள் இங்க நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு முறை 2 திருடர்கள், நிமாய் வந்து நிறைய நகைகள் போட்டுதான் அவங்க அம்மா அலங்கரிப்பாங்க. அப்ப 2 திருடர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நிமாயை தூக்கிட்டு ஓடிடலாம், நிறைய நகைகள் இருக்குல்ல, குழந்தை தூக்கிட்டு போறது இப்பவும் இருக்கு, அப்பவும் இருந்தது. ஸோ இங்க விளையாடிட்டு இருக்கு, இந்த இடத்துலதான் விளையாடிட்டு இருக்கு, இந்த முற்றத்துல விளையாடிட்டு இருக்கும் போது 2 திருடர்கள் வந்தாங்க, பகவானை ஒரே தூக்கிட்டு வேகமா இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனா போனவங்க பகவானோட சக்தினால மறுபடியும் இன்னொரு தெருவலை சுத்தி இதே இடத்துலயே வந்து நின்னாங்க. ஸோ அவங்களுக்கு குழப்பம், நம்ம எப்படி இங்க வந்தோம், நம்ம எதுக்காக இங்க இருக்கிறோம், இவங்க வீட்டுக்குள்ள ஆளுங்க வந்தா நம்மளை பிடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ பகவானுக்கு அவங்க தோல்ல உட்காந்து ஊர் சுத்தி பார்க்க ஆசை. ஸோ மறுபடியும் இன்னொரு முறை ஓடுறாங்க, வேற டைரக்ஷன் வழியா போய் மறுபடியும் இதே இடத்துக்கே வர்றாங்க. ஸோ இதே மாதிரி பல முறை சுத்தி, இந்த குழந்தை ரொம்ப டேஞ்சரான குழந்தை சொல்லிட்டு மறுபடியும் இறக்கி விட்டுட்டே போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல 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 பகவான் ஜகாய் மாதா இங்கதான் வச்சு மீட்டார். அவங்க 2 பேரும் பெரிய பிராமணர் குடும்பத்துல பிறந்தாலும் மிகப்பெரிய குடிகாரர்களா இருந்தாங்க. எல்லாவித அவங்க செய்யாத பாவ செயல்களே கிடையாது. ஸோ அவங்கள பகவான் கருணை கொடுத்து பக்தர்கள் ஆக்குறது இந்த நவத்வீபத்துல வச்சுதான். அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல ஸ்ரீவாஸ் அங்கன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, தினசரி ராத்திரி கீர்த்தன் பண்ணுவார். ஸ்ரீவாஸ் தாக்கூரர் பார்த்தோம் இல்லையா, கடைசியா பஞ்சதத்துவல கடைசியா அப்படி நின்றுட்டு இருப்பார் வணக்கம் சொன்ன மாதிரி. எஸ், அவரோட வீடு, அத்வைதாச்சாரியோட வீடு எல்லாமே நிறைய புனித ஸ்தலங்கள் ஒன்று சொன்னாலே அதுல அங்க இருக்கும். தினசரி ராத்திரி கீர்த்தனைகள் நடக்கும். அப்புறம் இங்க வச்சு மகாபிரபு பண்ண ரொம்ப முக்கியமான லீலைகள்ல ஒண்ணு என்னன்னா, சன்காசி அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் இந்த ஆட்சியாளர் இங்க இருந்தார், ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தார் இந்த நவதீபத்துக்கு. சைத்தன்ய மகாபிரபு பப்ளிக்ல கீர்த்தனம் பண்றார், எல்லாரையும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல வைக்கிறார், எல்லாரையும் பகவான நாமத்தை சொல்ல வைக்கிறார். இது இந்த ஜாதி பிராமணர்களுக்கு பிடிக்கல. இவர் வந்து பகவான நாமத்தையே களங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம் மன்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவர் வந்து வேதங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாரு, சூத்ரர்கள்லாம் பகவானோட நாமத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே சந்த்காசி அப்படிங்கிற ஆட்சியாளர் என்ன பண்றாருன்னா, நவத்வீபத்துல கீர்த்தனமே யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடுறாரு. ஸோ அதே மாரி பக்தர்கள் எப்படி பகவான நாமத்தை சொல்லாம இருக்க முடியும்? ஸோ பக்தர்கள் மிருதங்க வாசி கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சந்த்காசி நேரடியா வந்து அவரோட மிருதங்கத்தை உடைச்சிடுறாரு, யாரும் கீர்த்தனம் பண்ணக்கூடாது, பண்ணா மரண தண்டனை விதிக்கப்படும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் நிமாய்க்கு தெரிய வருது. ஸோ நிமாய் உடனடி என்ன பண்றாருன்னா, நம்மளோட பக்தர்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுங்க, எல்லாரும் கையில தீப்பந்தங்களோடையும் மிருதங்க கர்த்தால்களோடையும் வரட்டும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வைஷ்ணவர்கள் இந்த நவத்வீபத்துல கூடுறாங்க. இங்க இருந்து அவரோட சந்த்காசியோட அரண்மனைக்கு போறாங்க. போய் அவர் இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே பயந்துறாரு சந்த்காசி, நமக்கு ஏதாவது ஆபத்து ஆயிருமோன்னு சொல்லிட்டு. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு கூப்பிட்டு பேசுறார். பேசிட்டு நானும் சரி என்னோட பரம்பரையில இருந்து வர யாருமே இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை தடை விதிக்க மாட்டோம் அப்படிங்கிற. அது அப்போ அவங்க 2 பேரும் சாஸ்திரங்கள்ல இருந்து, சைத்தன்ய மகாபிரபு குர்ஆன்ல இருந்து பசுவதை தப்பு, பகவானோட நாமத்தை சொல்றதுதான் சரியான வழிமுறை, இது எல்லாத்தையுமே குர்ஆன்ல இருந்து சைத்தன்ய மகாபிரபு நிரூபிக்கிறார் நிமாய். இந்த விஷயங்கள் எல்லாமே பகவான் இங்க பண்ணார். 2 தேவியர்களை கல்யாணம் பண்ணார், லக்ஷ்மி பிரியா விஷ்ணு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சாக்ஷாத் மகாலட்சுமி, ஸ்ரீதேவி பூமி தேவி. அதுக்கப்புறம் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா, பக்தி வினோத் தாக்கூர் மறைஞ்ச பிறகு இவரோட மகன் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அவர் சன்னியாசியா இருந்தார். ஸோ அவர் இங்கே கௌடிய மடத்தை நிறுவி இந்த மகாபிரபுவோட இந்த உபதேசங்களையும் அவரோட வார்த்தைகளையும் உலகம் முழுக்க பரப்புறதுக்காக இந்தியா முழுக்க 64 கௌடிய மடங்களை அவர் நிறுவனர்.
கௌடிய மடம்ங்கிறது இஸ்கான் மாதிரியான ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்ற ஆசிரமம்ங்கிறது அதுதான் கௌடிய மடம். அபிஷியலா ஒரு சம்பிரதாயமா எல்லா சிஸ்டத்தையுமே பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா அவர் நிறுவனம் பண்ணார். ஸோ அதுக்கு அடுத்து சில பிரபுபாதர் அந்த சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா கொடுத்த அந்த உபதேசத்தின் பேர்ல உலகம் முழுக்க 1965 ஆரம்பிச்சார் சில பிரபுபாதர். நம்மளோட பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போனார். எந்த ஒரு உதவியும் இல்லாம தனியாளா போய் 1977 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துல உலகம் முழுக்க 108 கோயில்கள் கட்டினார். 5000க்கும் மேற்பட்ட சிஷ்யர்கள் இருந்தாங்க. 60க்கும் மேற்பட்ட புஸ்தகங்கள், குருகுலங்கள், பண்ணை நிலங்கள், இன்னும் எக்கச்சக்க விஷயம். இப்ப நம்ம பாக்குற ஒரு விஷயமே பிரபுபாதர் இங்க சொன்ன விஷயம், அவர் கனவு கண்ட விஷயம், அவர் கொடுத்த கட்டளைகள், இதெல்லாமே இன்னைக்கு இது இன்னும் நடைமுறைக்கு ஆயிட்டு இருக்கு, இன்னும் ஆயிட்டே இருக்கு. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயில் இங்க வந்துட்டு இருக்கு. இது உலகம் முழுக்க ஈவன் கிருஷ்ணர்னா யாருன்னு தெரியாத ஒரு என்ன சொல்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சு சில தப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு மாம்சம் சாப்பிட்றது சரியா தப்பா? அதாவது நம்மளோட புலனின்பத்துக்காக அடுத்த உயிர்களை இம்சை பண்றது சரியா தப்பா? தப்பு. மது அருந்துறது, விபச்சாரம், சூதாடுறது தப்பு. இதெல்லாம் தெரிஞ்சே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். பட் இதெல்லாமே நார்மலான வாழ்க்கையா இருக்கிற மேற்கத்திய மக்கள் இது வரைக்கும் பாபம் புண்ணியம்ங்கிற வார்த்தையவோ அல்லது கிருஷ்ணருங்கிற வார்த்தையவோ கேள்வி கூட படாத மக்களும் பகவானோட பக்தர்களா மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. எக்கச்சக்க மேற்கத்திய பக்தர்கள் இருக்காங்க. எல்லாமே பிரபுபாதாலையும் சில பக்தி வினோத் தாக்கூர்னாலையும் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்னாலையும் சிவன் மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையினால்தான் சாத்தியம். ஸோ நம்மளும் இந்த தாமத்துக்கு வந்திருக்கோம். இந்த தாமம் சாக்ஷாத் பகவானோட சொந்த ஊரே இது. ஸோ இங்க வந்து நம்மளும் நம்மளோட இருதயத்தை மாற்ற முயற்சி பண்ணணும். ஸோ தினசரி எல்லாரும் பகவானோட திருநாமமான ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிங்க. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதங்களை எடுத்துக்கோங்க. பகவானோட பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாம்ங்கிற சாஸ்திரங்களை படிங்க. ஸோ வாழ்க்கையை வெற்றிகரமானதாக்கிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. मायापुर नवद्वीप धाम की जय, श्री भक्ति विनोद ठाकुर की जय, श्री भक्ति सिद्धांत सरस्वती गोस्वामी महाराज प्रभुपाद की जय। हरे कृष्णा।